பதிலடி தரும் வகையில மாப்போசி தன்னோட தமிழரசு ஏட்டுல கண்ணகியை பழிக்கும் கருஞ்சட்டை தமிழர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு எழுதுறதுக்காகவும் அச்சடிக்கிறதுல 1935 குடியரசு நாளிதழோட தலையங்கத்துல தமிழ் மொழியோட எழுத்துக்களை சீர்திருத்தணும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. எளிமையா எழுதுறதுக்காகவும் அச்சடிக்கிறதுல இருக்கிற சிரமங்களை குறைக்கிறதுக்காகவும் 15 தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்த மாற்றங்களை முன்மொழிந்தார் பெரியார். பெரியாரோட இந்த தமிழ் மொழி சீர்திருத்தத்தை அவர் இறந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னால அக்டோபர் 1978 அரசாணையில கொண்டு வந்த பெருமை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரையே சேரும். இன்னைக்கு இருக்கிற தமிழ் எழுத்துக்களை சீரமைச்சது பெரியார் தான். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம தமிழை அச்சடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பெரியாரிஸ்டுகள். ஆனா அது உண்மை கிடையாது. அதை பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல 1915 தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புல வஉசி சுப்பிரமணிய சிவா நடத்திய ஞானபனு அப்படிங்கிற ஏட்டுல ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில யானை துதிக்கை போல இருக்கும் எழுத்துக்களுக்கு பதிலா ரா, ரோ, நா, நோ என்று எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு யானை துதிக்கை போன்ற சுழிக்கு பதிலா இரட்டை கொம்பையும் ஒற்றை கொம்பையும் 1930 குமரன் அப்படிங்கிற இதழோட ஆசிரியரான முருகப்பா பயன்படுத்தினாரு. அதன் பிறகு 1931 தான் குத்தூசி குருசாமி அப்படிங்கிற ஒரு முன்மொழிந்திட பெரியாரும் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வலியுறுத்தியதோடு தன்னோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகள்ல அதை பயன்படுத்தி வந்தாரு. இப்படி பெரியார் செஞ்சது தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றால கிடையாது. அவரோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளை அச்சிடுவதற்கு எளிமையா இருக்கும் அப்படின்னு தான் இந்த சீர்திருத்தங்களை ஏத்துக்கிட்டாரு. ஆனா இந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே பெரியாரால கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. அது எல்லாமே ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த எழுத்துக்கள் தான். அதற்கான கல்வெட்டு சான்றுகளும் இருக்கு அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகரும் சொல்லியிருக்காரு. இப்படி தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் புலவர்களையும் இழிவா பேசினதோட மட்டும் இல்லாம 1943 நவம்பர் 17 அன்னைக்கு குடியரசு இதழில் பெரியார் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதோட தலைப்பு நம் தாழ்மைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா. முஸ்லிம், கிறிஸ்துவன் முதலான எல்லோரும் சேர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னும் தமிழர்கென தனி முறையோ வழித்துறையோ கிடையாது. அதாவது அவனுக்கென எந்த தனி நடை உடை குமுகத்தை பற்றி யாதொரு அக்கறையும் கிடையாது. தமிழனுக்கு மானம் என்றென்றும் இருந்ததே இல்லை அப்படின்னு தமிழர்களை பத்தி தான் மனசுல நினைச்சதை அப்படியே வெளியே சொல்லியிருக்காரு பெரியார். அதே போல காமராசர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரான போது தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழின் அமைச்சரவை ஏற்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெருமை. நீ ஒரு கன்னடியன், அப்படி இருக்க நீ எப்படி தமிழர்களுக்கு தலைவனா இருக்க முடியும் என்று என்னை கூட கேட்டார்கள். தமிழன் எவனுக்கும் அந்த தகுதி இல்லையப்பா என்று நான் அதற்கு விடை சொன்னேன். ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் உயர்வதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டான் என்பதே அதற்கு காரணம் அப்படின்னு பேசியிருக்காரு பெரியார். அதனால் தமிழ் அழிந்துவிடும் என்பது பற்றியோ ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொன்னாரு பெரியார். அதன் பிறகு 1939 ஈழத்து சிவானந்த அடிகள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த பெரியாருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு நான் விழித்தது. மாணவர்கள் இந்தியை எதிர்த்து கடுமையா போராடிட்டு இருக்கும் போது இங்கே பெரியார் தன்னோட விடுதலை ஏட்டுல என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். 1965 ஆண்டு ஜனவரி 26 அன்னைக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இன்றும் மாணவர்கள் காலித்தனம், பஸ்ஸை கொளுத்தினர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னும், ஜனவரி 28 அன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் அத்துமீறிய வன்முறை செயல், ஜனவரி 25, 26 நாட்களில் சட்டத்தையும் ஒழுங்கையும் பராமரிக்க அவர்கள் பாடுபட்டனர், வக்கீல் சங்க தீர்மானத்திற்கு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் சங்கம் கண்டனம், காலிகள் மீது சுட்டதில் 10 பேர் மாண்டனர், திருவல்லிக்கேணி பெரிய தெரு, வாலாஜா ரோடு சாலை ஓரங்களில் குடியரசு தினத்திற்காக கட்டப்பட்ட தேசிய கொடி தோரணங்களை மாணவர்கள் அறுத்து சொக்கப்பனை போல் கொளுத்தி அவமதித்தனர் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதோட நிறுத்தாம கிளர்ச்சிக்கு தயாராகும் அப்படிங்கிற புத்தகத்தின் 6, 10, 14, 15 பக்கத்துல பெரியார் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்தி எதிர்ப்பு என்ற பெயரால் நடத்தப்பட்ட காலித்தனம், தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது இந்தி, யார் வீட்டு பையனை இந்தி படி என்று எந்த மிரள்வதா, போலீஸ் கையில் தடியடி துப்பாக்கி எதற்கு முத்தம் கொடுக்கவா கொடுத்துள்ளாய், இது என்ன அரசாங்கம், வெங்காய அரசாங்கம் இப்படின்னு எழுதியிருக்காரு. இப்படி மாணவர் போராட்டத்தை பார்த்து மிரண்டு போன திராவிட முன்னேற்ற கழகம் வழியக்க வந்து இந்த போராட்டத்துல தங்களை இணைச்சுக்கிட்டது. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல திமுக தங்களை இணைச்சுக்கிட்டதை கேலி செஞ்சு அடக்குமுறை தான் அராஜகத்துக்கு தீர்வு அப்படின்னு விடுதலையில ஒரு கட்டுரை எழுதினாரு பெரியார்.
அடக்குமுறையில்லாத ஆட்சி அநாகரிக ஆட்சியே, ஜனவரி 26 அன்று கண்ணீர் துளிகள் அப்படின்னு சொன்னது திமுக எதிர்ப்புக்கு ஆதரவா தங்களை காட்டிக்கிட்டாலும் 10/2/1965 அன்னைக்கு அண்ணா மொழி போராட்டத்தை கைவிடுமாறு மாணவர்களை கேட்டுக்கிட்டாரு. அதன் பிறகு இந்த மொழி போருக்கும் திமுகவுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு அறிவிச்சாரு அண்ணா. இதை பார்த்த உடனே பெரியார் பூனைக்குட்டி கோணிலிருந்து வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சாரு. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டிலையும் கலவரங்கள்லையும் அரசு கணக்கின்படி கிட்டத்தட்ட 70 தமிழர்கள் இறந்து போனாங்க. ஆனா உண்மையிலேயே 500க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி தங்களோட உயிரை விட்டது என்னமோ தமிழர்கள் தான். ஆனா 1938 நடந்த போராட்டத்துக்கு பெரியார் சொந்தம் கொண்டாடினாரு. 1965 நடந்த போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொந்தம் கொண்டாடி இதை வச்சு 1967 ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி 1965 மார்ச் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு விடுதலையில எழுதிய ஆசிரிய உரையில, ஆனால் நீங்கள் சொல்வது போல தமிழ் கெட்டுவிடுமே என்று அல்ல, இனிமேல் கெட தமிழில் என்ன மிச்சம் இருக்கிறது, ஆனால் நமக்கு ஆங்கில அறிவு தேவை என்பதால் இந்தியை எதிர்க்கிறேன். இந்தி எதிர்ப்பு மொழி சிக்கல் அல்ல, அரசியல் சிக்கல் தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பெரியார் அவரோட அரசியல் ஆதாயத்துக்காக தான் இந்தி எதிர்ப்பை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு 1965 ஏப்ரல் 11 அன்று ஆனந்த விகடனுக்கு அவர் கொடுத்த பேட்டியில இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அந்த பேட்டியை சாவி அப்படிங்கிறவர் எடுத்திருக்காரு. அப்படியா, மன்னிக்க வேண்டும், இப்போது இந்தி எங்கே இருக்கிறது, தெரியாமல் தான் கேட்கிறேன், சொல்லுங்கள். அதுக்கு சாவி கேட்கிறாரு, இந்தி தான் ஆட்சி மொழியாக வந்து விட்டது நினைக்கிறானே, தமிழ்நாட்டுக்காரரா இருக்கிறதே, ஒரு நாளைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாளைக்கு சாவு வரத்தானே போகிறது என்று எவனாவது இப்பொழுதே கிணற்றில் விழுவானா? நாம் ஏன் மும்மொழி திட்டத்தின்படி நாம் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டி வரலாம் அல்லவா? அதுக்கு பெரியார், மும்மொழியாகவே இருந்துவிட்டு இப்பொழுது அதற்கு என்ன? பெரியார், படித்து விட்டு தான் போயேன், வட்டாட்சி தலைவர் அலுவலகத்துக்கு படிக்க போகிறவர்கள் அளத்தல் முறையை படிக்கிறது இல்லையா, அதே போன்று இந்தியை படித்துக் கொள்கிறது. அவன் நேரத்திலே அவன் கொடுக்கிற ஊதியத்திலே நீ இன்னொரு மொழியை படித்து தெரிந்து கொள்கிறாய், இது மிச்சம்தானே அப்படின்னு அரிய கருத்தை சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட அடுத்த கேள்விக்கு பெரியார் சொன்ன பதில் தான் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும். சாவி ஒரு கேள்வி கேட்கிறாரு, அடுத்தாற்போல் ஏதேனும் இயக்கம் நடத்த போகிறீர்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்ப்பு திமுகவுக்கு சாதகமா போயிடுமோ அப்படின்னு பயந்து இந்த பேட்டியை பார்த்தீங்கனாலே பெரியாரோட இந்திய எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நல்லாவே புரியும். ஆரம்பத்தில் தன்னோட சுயநலத்துக்காக இந்திய எதிர்த்த பெரியார் பின் நாட்கள்ல இந்திய எதிர்ப்பு திமுகவுக்கு சாதகமா போயிடுமோ அப்படின்னு பயந்து இந்திய ஆதரிச்சு பேசினாரு. ஆம், அவர் தான் பெரியார். இதுல மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட எல்லாவற்றிலுமே இரட்டை நிலைப்பாடு தான் எடுத்தாரு பெரியார். மற்றவர்களுக்கும் பயன்படும்படி நல்ல உரமுள்ள உழைப்பாளர்களாகி இருப்பார்கள் என்று திறமையும் உடையவர்களாகி இவர்கள் வாழ்க்கை நிலையே வேறாக, அதாவது அவர்கள் நல்ல பயன் அடைபவர்களாக ஆகி இருப்பார்கள். மற்றவர்களுக்கும் பயன்படும்படி நல்ல உரமுள்ள உழைப்பாளர்களாகி இருப்பார்கள் என்று உறுதியோடு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தமிழ் வழியில் படிப்பதை போக்குக்கு முதல் எதிரி தாய்ப்பால் குடித்த மக்கள் தானே அப்படின்னு சொல்றாரு. ஏற்ற எழுத்து ஆங்கிலத்தில் ஏதாவது ஒன்றிரண்டு குறையுமானால் அதற்கேற்ற தமிழ் எழுத்தையே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னதோடு, ஆங்கிலமே தமிழனின் பேச்சு மொழியாக ஆகும்படியான காலம் ஏற்பட்டால் நான் மிக மிக மகிழ்ச்சியும் நிறைவும் அடைவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்கள் வீட்டில் மனைவியுடனும் குழந்தையுடனும் மட்டுமின்றி வேலைக்காரிகளுடனும் ஆங்கிலத்திலேயே பேசுங்கள், பேச பழகுங்கள், பேச முயலுங்கள், தமிழ் பைத்தியத்தை விட்டொழியுங்கள் அப்படின்னு பேசியிருக்காரு பெரியார். 1948ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு சென்னையில பேசும்போது தமிழை விட ஆங்கிலத்தை கட்டாய பாடமாக்கினால் அதற்கு வாக்களிப்பு பேசின பெரியார், ஆங்கிலம் படிச்சாதான் அறிவு வளரும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே அறிவுக்கும் மொழிக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இன்னைக்கும் ஐரோப்பியர்களும் ஜப்பானியர்களும் கொரியர்களும் சீனர்களும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த காரணம் அவங்கவங்க தங்களோட தாய்மொழியில படிச்சதுதான். தமிழ் மொழியில படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆங்கிலத்துல படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இன்னைய வரைக்குமே தமிழர்களால மிகப்பெரிய சாதனைகள் செய்ய முடியாததுக்கு காரணமும் தமிழர்களோட ஆங்கில மோகம் தான். அதற்கான விதையை போட்டது பெரியார் தான். உடனே நீங்க சொல்லலாம், இன்னைக்கு தமிழர்கள் பல உலக நாடுகளில் வேலை செய்யறாங்களே அப்படின்னு. எல்லா தமிழர்களும் இன்னைக்கு தொழிலாளியா தான் வேலை செய்யறாங்களே தவிர யாரும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளையோ இல்ல தொழிற்சாலைகளுக்கு முதலாளியாவோ இருக்கிறது இல்ல. தமிழ் மாநாடம், வெங்காய மாநாடம், இது எதற்கு? கும்பகோணம் மாமங்கத்துக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்க போய்? வங்காளிக்கு வங்க மொழியில் பற்றுண்டு, ஆந்திரனுக்கு ஆந்திர மொழியில் பற்றுண்டு, ஆனால் தமிழனுக்கு தமிழில் பற்றில்லை, இது பொய்யோ? தாய்மொழியில் பற்று செலுத்தாதிருக்கும் வரை தமிழர்கள் முன்னேற்றம் அடைய மாட்டார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு.
அதாவது 1924 தமிழர்களுக்கு மொழிப்பற்று வேணும், அப்போதான் தமிழர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் அப்படின்னு சொன்னாரு பெரியார். ஆனா 1968ஆம் ஆண்டு தமிழ் சனியனை விட்டொழியுங்கள், தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு பெரியார். இது மட்டும் இல்லாம தமிழ் புலவர்களையும்